எலெக்ஷன் 2024 தமிழில் தேட்டர் வெளிவந்த ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா மூவி. தமிழ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. உரியடி விஜயகுமார், பிரீத்தி மற்றும் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். படத்துடைய ஹீரோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒய்ஃப் அப்படின்ட்டு ஜாலியான ஒரு வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருடைய அப்போ ஒரு கட்சியில் இருக்காரு. இவர் தொண்டனாவே இருக்காரு, ரொம்ப வருஷமா தொண்டனாவே இருக்காரு. அவருக்கு எந்த விதமான பதவியும் கொடுக்கப்படல, அவர் மேலிடத்திலே வர முடியல, ரொம்ப போராடுறாரு. இந்த மாதிரி சூழல்ல ஹீரோ தானும் அரசியலுக்கு வரணும், தானும் எப்படியாவது அரசியலில் மேலே முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலை போட்டிடுறாரு. இப்போ அப்படி போட்டியிடும் போது அவர் ஜெயிச்சாரா இல்லையா, அவர் ஏகப்பட்ட பிரச்சனைலாம் வருது. அந்த பிரச்சனை இவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே படத்துடைய ஹீரோ விஜயகுமார், அவங்களுடைய ஆக்டிங் சூப்பராக இருக்கு. அரசியல்னா என்ன, பஞ்சாயத்து தேர்தல்னா என்ன, அதை தொடர்ந்து 4 கட்டமாக தேர்தல் வரும், அந்த தேர்தலில் எப்படி நடக்குது, எப்படி வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க, அவங்களுடைய தகுதி என்ன, குறிப்பாக தேர்தல்னா எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு விதிமுறையை இந்த படத்தில் விலாவாரியாக சொல்லியிருப்பாங்க. வேட்பாளர்கள் வாக்காளர்கிட்ட எப்படி ஓட்டு கேட்குறாங்க, எந்த மாதிரியான அவங்க பிரித்து ஓட்டு கேட்குறாங்க அப்படிங்கிற முழு டீட்டெயிலில் இந்த படத்தில் விலாவாரியாக சொல்லியிருக்காங்க. சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹீரோடைய அந்த லைஃப் அப்படியே அவங்களுடைய லவ் பிரேக்கப் ஆகுறது, அவர் எப்படி அரசியல் நுழையிறாரு அப்படிங்கிறத செம்மையான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக காமிச்சிருக்காங்க. வீடியோ மியூசிக் செம்மையாக இருக்குது. பாடல்கள் ஒரு சில பாடல்கள் நல்லா இருக்குது. படத்துடைய டைலாக்லாம் செம்மையாக இருக்குது. ஏன்னா ஹீரோ அரசியல் பற்றி நிறைய பேசுவார். அந்த டைலாக்லாம் இயற்கையிலேயே அந்த டைலாக்லாம் ப்ராக்டிக்கலாக ஒத்து போகுது. இந்த படத்தோடைய மைனஸ்னா செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்மளை என்கேஜாக சூப்பராக வச்சுருந்தாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீனில் அப்படியே உள்டாயிடுச்சு. ஏன்னா படம் எங்கெங்கேயோ போகுது, அப்படியே மூக்கு காது வாய் அப்படின்ட்டு கடைசியாக கிளைமேக்ஸ் வருது. கிளைமேக்ஸாக ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுத்துக்கலாமா, கிளைமேக்ஸ் ஒரு மோசமான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் படத்தோடைய போக்க பார்க்கும்போது இது சூப்பரான ஒரு படமாக வரும் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே நடந்தது வேறு. செகண்ட் ஹாஃப் எல்லாமே படம் ப்ரெடிக்டபிளாக இருக்குது. இதே மாதிரி நிறைய ஸ்டோரியில் வந்திருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் பார்த்து பழக்கப்பட அதே சீன்ஸ் தான் இருக்குது. படத்துடைய பாட்டெல்லாம் படத்துக்கு தேவையா அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு முழுநீள அரசியல் படமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க இந்த பாட்டை வச்சு நம்மளை ஒரு பிரேக் டவுன் கொடுத்துட்டாங்க. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸ்லாம் இல்லை. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முதல்ல படத்துக்கு சூப்பராக சுமாராக இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் நாங்களும் சொன்னோம். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி உங்கள் கவி